ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 பத்தி தான் நம்ம பேச போறோம். நிறைய பேருக்கு இந்த ஹெல்ப்லைன் நம்பரை பத்தி ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த பெண் குழந்தைங்க பெற்றிருக்கிறாங்க அப்பா அம்மாங்களுக்குலாம் ரொம்பவே இந்த ஹெல்ப்லைன் நம்பர் யூஸ் ஆகும். அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை பத்தி பெனிஃபிட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். ஜெய், இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 யாருக்கான சேவை? இதனோட பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சைல்டு ஹெல்ப்லைன் அப்படின்னாலே வந்துச்சு இல்லையா, குழந்தைங்க இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுல அடங்கும். இது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, குழந்தைகள் பல வழிகள்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்க, துன்புறுத்தப்பட்டு இருக்கிறாங்க. சோ இன்னைக்கே நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சோசியல் மீடியால எடுத்துட்டாலும் எல்லா அம்மாக்களுடைய குமுறல் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, என்னுடைய குழந்தைய பாதுகாப்பா எங்கேயுமே அனுப்ப முடிய மாட்டேங்குது, பல பிரச்சனைகள்ல அவங்க துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் நீங்க எங்க பார்த்தாலும் சரி, ஒரு சோசியல் மீடியால ஒரு ரீல்ஸ், அது இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும் சொல்றதா. சோ அந்த அளவுக்கு குழந்தைகள் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அவங்க இந்த மாதிரி 1098 பயன்படுத்துறது இல்ல. சோ இப்ப அது பயன்படுத்தினாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றது இதை நம்ம கண்டிப்பா பதிவு பண்ண வேண்டியது. பொதுவா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, பெண் குழந்தைகள் அப்படின்னு 18 வயசு கீழே அப்படின்னு சொல்லிட்டாலும் ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க இந்த ஹெல்ப்லைன சப்போர்ட்டுக்கு கேட்டுக்கலாம். எப்படின்னா, அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு காப்பகத்துல போய் அடைக்கலம் வேணும், அதன் மூலமா அவங்களுடைய கெரியரை டெவலப் பண்ணா நம்ம இந்த சப்போர்ட்டை நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய குழந்தை திருமணங்கள் உங்க ஊருக்குள்ள எங்கேயாவது குழந்தை திருமணம் நடக்குது, நம்ம நிறைய அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தகவல் கொடுத்தோம்னா, ஏன்னா அந்த குழந்தையோட கெரியரே அங்க ஸ்டாப் ஆயிருது இல்லையா. சோ அப்படின்ற பட்சத்திலேயே நம்ம இந்த மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர் மூலமா நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். நிறைய இடங்கள்ல குழந்தை தொழிலாளர்கள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, செங்கல் சூளையில இந்த மாதிரிப்பட்ட நிறைய இடங்கள்ல குழந்தைங்களை அத ஃபேமிலியோட பணிக்கு அமர்த்திருப்பாங்க, குழந்தைங்களையும் படிக்க விடாம அங்கேயே அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது நிறைய இடங்கள்ல நடக்குது. சோ அந்த மாதிரி நீங்க நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முக்கியமா பாலியல் துன்புறுத்தல்கள், உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ அப்படின்ற மாதிரி துன்புறுத்தல்கள் இருந்துச்சுன்னா இது கட்டாயம் அவங்க சொல்லணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த சரி ஐயோ வெளியே சொன்னா அசிங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒவ்வொரு நாளுமே இன்னொரு குழந்தை பாதிக்கப்படுதுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. கரெக்ட். இப்ப நிறைய பேர் இப்ப நீங்க ஒரு பாலியல் குற்றவாளிய பிடிச்சு விசாரணை பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், 400 பெண்களுடைய வீடியோ இருந்துச்சு, 400 பெண்களுடைய ஆபாசம், இந்த மாதிரிதான் நம்ம பாக்குறோம். அப்ப என்ன அப்படின்னா, அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான முதல் பெண் ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த 400 பேர் பாதிக்கப்பட்டு அடுத்த அடுத்த ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களை நம்ம பண்ணணும், எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வரல. சோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிருது. கரெக்ட். குழந்தைங்க இருக்கும்போது இன்னும் அடட் அட்வான்டேஜா இருக்குது, கொன்றுவேன் மிரட்டுருவேன் அப்படின்ற மாதிரி. அப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நான் திரும்பவும் இதுல பதிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, உங்க குழந்தைங்க பாதிக்கப்பட்டுச்சுன்னா தயவு செய்து நீங்க புகார் அளிங்க. நீங்க புகார் அளிக்கலைன்னா உங்க குழந்தைய மாதிரி இன்னும் 10 அல்லது 20 30 40 குழந்தைகள் இந்த மாதிரி குற்றவாளிகளால துன்புறுத்தலுக்கு ஆளாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. சோ இந்த ஹெல்ப்லைன் பாத்தீங்கன்னா நமக்கு 24/7 நமக்கு சப்போர்ட்டா இருக்குதுன்னா, நீங்க தயவு செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அது ப்ராப்பரா சேனல் வைஸா ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ அது கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்குமே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 எப்போ நம்ம எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? இப்ப சிக்னல்ல போறோம், ஒரு இடத்துல பாக்குறோம், அவங்களுக்கு தெரியுது இவங்க இவங்க குழந்தை கிடையாது, ஆனா இந்த குழந்தைய வச்சு அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு நீங்க ஃபீல் ஆனா கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சைல்டு ஹெல்ப்லைன். சோ நியரஸ்டா இப்ப ரீசெண்டா கூட கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங்ல என்னமோ இந்த மாதிரி ஒரு கேசஸ் மீடியால நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க விசாரணை பண்ணும்போது அவங்க 8 பேரோ 7 பேரோ வந்திருக்காங்க, அவங்க குழந்தை அவங்க வச்சிருந்த எந்த குழந்தையுமே அவங்க குழந்தைகள் இல்லை அப்படின்ற மாதிரி. சோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். இத எங்கேயாவது ஒரு இடத்துல பாக்குறீங்க, அங்க ஒரு குழந்தை குழந்தை தொழிலாளரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம எடுத்தா பிச்சை எடுக்கிறது, குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுப்பாங்க இல்லையா, இது நம்ம நிறைய பேர் பாக்குறாங்க, பாத்துட்டு கண்டுக்காம விட்டுருவாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம முக்கியமா அந்த செக்ஸுவல் ரீதியாக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் இப்ப நம்ம இன்னொரு விஷயம் திரும்ப திரும்ப என்ன பண்றோம்னா, பெண் குழந்தைகளுக்கு தான் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோமே தவிர
பசங்களுக்கு வந்து "டேய், இந்த மாதிரி ஒரு தப்புடா, இதெல்லாம் செய்யக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லி சரி. கொடுக்க மாட்டாங்க. சரி, நான் இப்போ ரியாலிட்டி ஷோ ஒண்ணுல நீயா நானாலதான் அது நம்ம ஓப்பனா சொல்றேன். அப்ப வந்து ஒரு அம்மா வந்து அந்த பையன் உட்கார்ந்துருக்கு. அந்த பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ. ம். அந்த அம்மா வந்து அந்த கோபிநாத்ட்ட கேக்குறாங்க, சார் அந்த பையன் வந்து எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கான்னு கேளுங்க அப்படின்னு. ம். இது பெருமை கிடையாது. அது அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அது லவ் இல்லடா, அது வந்து அன்பு. நீ உன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சிஸ்டர்ஸ் தான், உங்க கூட கூட பிறப்பு அப்படின்னு சொல்லிக் கொடுக்க மறந்துறாங்க. புரியுது. இந்த குழந்தைக்கு இந்த 2ஆம் கிளாஸ்லயே அந்த லவ் பத்தி அந்த பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, அது பொம்பளை பொறுக்கியா வருமா இல்லைன்னா யோக்கியமா வளருமா அந்த குழந்தை? சோ அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அருவருப்பா இருந்துச்சு. ம். 2 வயசு அதாவது 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? இப்ப பேரண்ட்ஸ் அவ எப்படி மோட்டிவேட் பண்றாங்க? அந்த குழந்தைங்க அந்த சொல்ற அந்த பையன் 4 லவ், அது 4 உத்திக்கிச்சு 5வது ஒண்ணு ஓடுது அப்படின்றாங்க. அப்போ 2 கண்டிப்பா. அப்போ என்ன வரும் அந்த குழந்தைங்களுக்கு அப்புறம்னா பாலியல் சீண்டல்களை பெற்றோர்களே சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்குறாங்க. என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடுது. அது தப்பு அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். நீங்க மாடர்னா வளர்க்குறீங்க, நீங்க என்ன வேணா வளங்க. நாளைக்கு உங்க குழந்தை ஜெயில்ல இருக்கிறத நீங்க தானே பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருமே வந்து என்னன்னா, பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. எது குட் டச், பேட் டச். நீ ஆம்பள பிள்ளைய வச்சிருக்கல்ல, நீ சொல்லிக் குடுக்கணும்ல. உனக்கு ஆம்பள பிள்ளைக்கு இந்த மாரி பண்ணு, இந்த மாரி பண்ணு அப்படின்னு. அது ஏன் சொல்லிக் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற வருத்தங்கள் வந்து கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. சோ அந்த மாரி இந்த மாரி வந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்படும்போது, கண்டிப்பா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098க்கு வந்து இப்போ ஒரு நபர் கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை வெளியில தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களோட டீடைல்ஸ்லாம் வாங்குறாங்க. இந்த மாரி அவங்களோட அட்ரஸ் டீடைல், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வச்சிருப்பாங்களா? இது கண்டிப்பா. இது வந்து உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு தான். இப்ப ம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலும் அது ஹெட் குவார்ட்டர்ஸ். மேபி சென்னை ம். லொகேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் வரும். இங்க இருந்துட்டு தான் உங்களோட டீடைல்ஸ வாங்கிட்டு, அவங்க வந்து கன்சர்ன் லோக்கல்ல இருக்கக்கூடிய சைல்டு ஹெல்ப்லைன் குரூப்க்கு டீமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ குடுப்பாங்க. சோ ம். அவங்க தான் உங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ம். சோ அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே சேஃப். ம். இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க நெறைய கேஸஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஸ்டேஷனுக்கு டைரக்ட்டா போனா எடுக்க மாட்டாங்க. ம். ம். ஓகேவா? நம்ம நெறைய பார்க்குறோம்ல. 2 வயசு குழந்தை பாதிக்கப்படுது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. நம்ம வந்து தூத்துக்குடியில விளாத்திக்குளத்துல நடந்துச்சு. ம். அந்த கேஸ்ல வந்து அந்த குழந்தைய வந்து அது செக்சுவல் ஹராஸ்மென்ட் பண்ணி கொன்னுட்டாங்க. அது ஸ்கூல் கோயிங் கேர்ள் தான். போற பொண்ணு தான். ஓகேங்களா? ஸ்டேஷன்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போனாங்க, எடுக்கல. அது ஆமா. வந்து அந்த காவல்துறை மேல நடவடிக்கை எடுத்தாங்க. ம். நீங்க அந்த ஹெல்ப்லைன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது இன்னுமே வந்து பிரபலம் ஆயிருந்திருக்கும். உங்களுக்கு ஈஸியா ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த குழந்தைய காப்பாத்தி இருந்திருக்கலாம். கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க வந்து உடனே கால் பண்ணுவாங்க. எங்கெங்க அப்டி சேனலைஸ் ஆகும். ம். இப்போ எதுக்காக அப்டின்னா, நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்கன்னா, அங்க மட்டும் தான் உங்களுக்கு எடுக்கலன்னா நீங்க ஐயோ! அப்டின்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு நீங்க அடுத்த கேக்குற லொகேஷன் மாரி போவீங்க. ஆனா இது குழந்தை. நீங்க ஹெல்ப்லைன் கால் பண்ணீங்கன்னா, உடனே வந்து அது என்ன ஆகும் அப்டின்னா, இது சிவியர் கேஸஸ் அப்டின்னு பட்சத்துல லோக்கல் ஹெல்ப்லைன் போகும். ம். அவங்க வந்து கன்சர்ன் டிபார்ட்மென்ட்க்கும் தகவல் குடுப்பாங்க. ம். ஓகேங்களா? சிவியர் இஷ்யூஸ் அப்படின்ற பட்சத்துல, உங்கள கான்டாக்ட் பண்ணும்போது, ஆமாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனோம். இவங்க வந்து எங்கள தொடர்பு கொள்ளல அப்படின்ற பட்சத்துல, அவங்க வந்து லோக்கல்ல உடனே எஸ்பிக்கு அவங்க சைல்ட் லைன் ஹெல்ப்லைன் டீமே வந்து எஸ்பிக்கு கால் கால் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. டைரக்ட்டா எஸ்பிக்கு இவங்களே கூப்பிடுவாங்க. இல்ல தேவைப்பட்டா மட்டும் கூப்பிடுவாங்க. ஓகே. ம். ஓகேங்களா? ஏன்னா ம். வந்து நம்ம வந்து குடுக்கக்கூடிய டேட்டா சேஃபர் சைடு வைக்கணும். ம். அப்ப ம். வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நம்மள கான்டாக்ட் பண்ணி புகார் குடுத்தவங்கள அது உண்மைதானா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. ம். அது ஜென்யூன் கேஸஸ் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து குடுப்பாங்க. காவல்துறைக்கு கண்டிப்பா புகார் குடுப்பாங்க. ஓகே. அதனால அது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ட் தான். தைரியமா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 கால் பண்ணி புகார் குடுத்த உடனே, அடுத்தது என்ன ஆக்ஷன் நடக்கும்? நம்ம இத வந்து சென்னை அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வருது. அங்க இருந்துட்டு கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள டீமுக்கு வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ம். அப்படி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற பட்சத்துல, அவங்க வந்து நம்மள அந்த லோக்கல் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. ம். கான்டாக்ட் பண்ணி என்ன இஷ்யூஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ம். பார்த்துட்டு ஓகே இது ஜென்யூன் கேஸஸ் அப்படின்ற பட்சத்துல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காவல்துறைக்கு புகார் குடுத்து அவங்களுடைய சப்போர்ட்டோட போங்க. போய் ம். அந்த குழந்தைக்கு ஏன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படும். ம். அப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படும். ம். அவங்களுக்கு சேஃப்டி தேவைப்படும். ம். அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் தேவைப்படும். இது எல்லாத்தையும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. இது வந்து செக்சுவல் ரிலேட்டடா கூட கிடையாது. ம். ஒரு குழந்தை தொழிலாளியா ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு செங்கல் சூளையிலயோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையா வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்கள விட அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு தேவையான மெடிசின் சப்போர்ட் இருக்கணும். அவங்களுக்கு மென்டலி வந்து டிப்ரஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாமே வந்து அந்த டீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதே மாரி இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098க்கு வந்து கால் பண்ணி புகார் பண்ணிட்டோம். ஸோ இப்ப அந்த பர்சன் குடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஜென்யூன்
ஜென்யூனான கம்ப்ளைண்ட் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுன்னா அடுத்தது என்ன ஆக்ஷன்? அவங்க வந்து போய் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து அதுல லைன்லயே இருக்கிறாங்க. சோ ம். வந்து அவங்க போகணும்னால அவங்களுக்கு தெரிஞ்சிரும் இது வந்து ஜென்யூன் கேஸஸ் அப்படின்னா, உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காவல்துறை கண்டிப்பா புகார் குடுப்பாங்க. ம். அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சர்ன் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஈவன் வந்து அவங்க என்ன பண்ணா, வில்லேஜ் ஆபீசருக்கும் சரி, ம். தாலுகா ஆபீஸ் ஆர்டிஓக்கும் கூட அவங்க தகவல் குடுக்கணும். ம். ம். ஏன்னா இது வந்து மேஜர் இஷ்யூவா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு கவர்ன்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கும் வந்து அதை தெரியப்படுத்தும். ஓகே. அந்த விஷயத்தையும் பண்ணுவாங்க. காவல்துறை மூலமா நீங்க வந்து ஈஸியா நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா, இப்ப நெறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என் குழந்தைய வந்து குழந்தை பாதிக்கப்பட்டுடுச்சு. ம். ஆனா, இத வந்து வெளிய சொல்லிட்டா, போலீஸ் ஸ்டேஷன் போனா, அங்கேயும் ஸ்டேஷன்லயும் எல்லா நல்ல ஆபீசரும் இருக்கதான் செய்றாங்க. இந்த மாரி விளாத்திக்குளம் சம்பவம் மாரி ஒரு கேவலமா மக்கள ட்ரீட் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸும் இருக்கிறாங்க. சோ ம். அப்படின்ற பட்சத்துல மக்களுடைய பயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி காவல்துறைய அணுகுறது? ம். இந்த ம். பயம் வந்து அவங்களுக்கு நெறைய பேருக்கே இருக்கும். ஏன்னா, நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, நீங்க உங்க குழந்தை துன்புறுத்தலுக்கு ஆனத நீங்க சொல்லல அப்படின்னா, ம். உங்க ஏரியால இருக்கக்கூடிய இன்னும் 10, 20, 30 குழந்தைகள் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட். ஓகேவா? அப்படின்ற பட்சத்துல நீங்க ஹெல்ப் லைன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஹெல்ப் லைன கான்டாக்ட் பண்ணா அவங்க சப்போர்ட்டோட போலீஸ் ஸ்டேஷன் போங்க. ம். ஆடட் அட்வான்டேஜஸ். ஓகே. அங்க வந்து கேஸ் போட முடியாது. அதாவது பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு பெரிய ஆளு அப்படின்லாம் அங்கலாம் வேலை ஆகாது. சோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க சென்ட்ரலைஸ்டு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுத்தீங்க. சோ அந்த ப்ரூஃபோட போம்போது கண்டிப்பா அவங்க கேஸ் எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். இது ம். நெறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. சோ இப்ப நான் நெறைய எனக்கெல்லாம் இப்ப கோயம்புத்தூர்ல முன்னாடி ஒரு பாலியல் துன்புறுத்தல் கேஸஸ் ம். பார்த்தா அவ்ளோ கேஸஸ் வருது. தோண்ட தோண்ட புதையல் மாதிரி இவ்வளவு பெண்களோட தொடர்பு, இவ்வளவு தொடர்பு அப்படின்ற மாரி. இது மாரி வந்து பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல காசி அப்படின்ற ஒரு கேஸ் பெரிய கேஸஸ். ம். அங்க பார்த்தாலும் சரி 40 பேர், 50 பேருன்னு பார்த்தா 400 பேர், 500 பேர் கேஸஸ் வருது. ம். இது ஏன் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விக்டிம் ஃபர்ஸ்டோ, செகண்டோ நீங்க விக்டிமா இருக்கீங்க, பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது இந்த மாரி காவல்துறை புகார் தான். ம். அப்படி ம். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறத நீங்க வந்து மறைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள மாரி பல பெண்கள் இந்த மாதிரி துன்புறுத்தல்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட். அதான் எல்லார்ட்டயுமே ரிக்வெஸ்ட் தான். நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க. உங்கள மாரி இன்னும் 4 பேர், 5 பேர், 50 பேர், 500 பேர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா. தயவு செய்து நீங்க புகார் கொடுக்கும். இது வந்து இந்த சைல்ட் ஹெல்ப்லைன் மட்டும் நம்பருக்கு மட்டும் இல்ல. நார்மலா பெண்கள் பாதிக்கப்பட்டாலுமே இந்த விஷயத்த கண்டிப்பா செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஓகே. சோ அதே மாதிரி இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்ல வந்து 1098ல இப்போ ஒரு நபர் வந்து புகார் குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புகார் வந்து போலியான புகாரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த மாரி விஷயத்துல எப்படி இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க? இல்ல இதுவும் வந்து சில கேஸஸ் அப்படி ரேர் கேஸஸ் நடக்கும். எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏதோ ஒரு முன்விரோதம் பிரச்சனை அந்த இருக்கு. மாரி ஏதாவது ம். இருக்கும். அவங்க பிரச்சனைகள அந்த குழந்தைங்கள வந்து பகடைக்காயா பயன்படுத்துவாங்க. ம். ம். ஓகேங்களா? ஏன்னா அது குழந்தை. அதுக்கு சொல்லத் தெரியாது. அம்மா, அப்பா சொல்றத சொல்லணும் அப்படின்றது. ம். சோ அது நான் ஷார்ட் வீடியோ கூட நான் பார்த்திருக்கிறேன் ஒரு வீடியோல. ம். அது ஒரு தாத்தா வயசானவர் இருப்பாரு. அவருடைய சொத்துக்கள வந்து அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த குழந்தையுடைய அம்மாவும் அந்த மாமியார் ம். அந்த ம். பொண்ணு குடுத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சோ அந்த அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அந்த குழந்தைய வச்சு சொல்லி இந்த மாரி குழந்தைய வந்து அபியூஸ் பண்ணாரு. அந்த மாரி எல்லாம் பண்ணி அந்த மாரி ஒரு வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். ம். சோ இந்த ம். மாரி ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய சில கேவலமான பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்றாங்க. ம். ஆனா அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. இந்த இந்த ம். கேஸஸ வந்து ஒண்ணு மெடிக்கல் டெஸ்ட்ல ப்ரூஃப் ஆயிரும். அந்த ம். குழந்தை வந்து பாதிக்கப்படல அப்படின்றது. ஓகே. 2வது இவங்க வந்து பேசுறதுலயே முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் மாத்தி பேசுவாங்க. மாத்தி பேச ஆரம்பிப்பாங்க. பேசுவாங்க. அதனால அந்த மாரி இஷ்யூஸும் வரும். ம். இன்னும் சில கேஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கார்ப்பரேட் போலீஸ் ஆபீசர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு கொண்டு காச குடுத்து, இந்த மாரி போஸ்கோ சட்டத்துல வந்து உள்ள தூக்கி வைக்கிறதையும் நம்ம சில விஷயங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கு. பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ம். ம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ம். சோ அதுவும் இருக்கலாம். ஓகே. சோ அந்த மாரி இருக்கும். சோ அதனால அந்த பசங்களுக்கு ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, இந்த 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைகள தயவு செய்து லவ் பண்ணி தொலைச்சிராதீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாரி அம் காதல் டார்ச்சர் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்குள்ள தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வாய்ப்புகள் இந்த மாரி போலி புகார்களும் குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. ஓகே. அதே மாரி இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098க்கு நம்ம கால் பண்ணா, இதுக்கு ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா? இல்ல வந்து இது ஃப்ரீ சர்வீஸ் தானா? இது வந்து நீங்க லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணீங்கன்னா கூட ஃப்ரீ சர்வீஸ் தான். 24x7 வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ம். சென்ட்ரலைஸ் நீங்க பண்ணக்கூடிய எல்லா புகார்களுமே அங்க ரெக்கார்ட் ஆகும். ஓகே. ரெக்கார்ட் ஆகும். அதன் மூலமா தான் வரும். இப்ப நீங்க வந்து எந்த ஒரு ஏதோ ஒரு குக்கிராமத்துல நீங்க கால் பண்ணீங்கன்னா கூட, ம். அது வந்து அந்த சென்ட்ரலைஸ் போயிட்டு கால் சென்டர் போயிட்டு அங்கிருந்து அவங்க வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மென்ட்க்கு அதாவது என்ன சொல்றது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்ஸ் அந்த சைல்டு ஹெல்ப்லைன் டீம் இருக்காங்க. பெரிய டீம் ஓகே. இருப்பாங்க. கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, நெறைய டீம் இருக்கும். சோ அவங்களுக்கு போகும். அவங்க அது ஜென்யூன் கேஸஸ் ஏதாவது பிரச்சனைக்குரிய கேஸஸா இருக்கு, குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்க காவல்துறைக்கு புகார் குடுத்துட்டு போவாங்க. சில கேஸ் எல்லாத்துக்குமே புகார் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ம். சோ அந்த ம். மாரி
அத மாரி அபியூஸ் கேஸஸா இருந்தா கண்டிப்பா டிஃபால்ட் வந்து அவங்க அதுக்கான ப்ரிகாஷனோட தான் போவாங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு குழந்தை தொழிலாளர், அதாவது குழந்தை தொழிலாளரா இருக்குன்னா, அவங்க போய் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும்ல. அந்த குழந்தை வந்து உண்மையிலேயே வந்து குழந்தை தொழிலாளர் தானா? யூஸ் இல்ல அது வந்து பண்ணப்பட்ட 18 வயசுக்கு மேல உள்ள குழந்தை அப்படின்றத எல்லாம் வெரிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணா தானே அவங்க காவல்துறைக்கு புகார் அளிக்க முடியும். கரெக்ட் தான். ஸோ அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க இப்போ நெறைய கேஸஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது எதுவுமே வந்து அவங்க நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஓகே. சிவியர் கேஸஸா இருக்கிற நேரத்துல தான் நியூஸ்க்கே வரும். அப்படின்னா அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். நெறைய கேஸஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அத அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிட்டே தான் இருப்பாங்க. கரெக்ட். ஸோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.